எல்லாருக்கும் வணக்கம். தமிழகத்தை பிடிக்க இருந்த ஒரு பேராபத்து. தமிழகத்தை அவ்வளோதான், இதோட தமிழ்நாடு காலி, சவுத் இந்தியாவும் காலி அப்படின்ற மாதிரியான ஒரு பேராபத்து தமிழகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி திமுக இத்தனை நாளாக உங்ககிட்ட படம் காட்டி, இத்தனை நாளாக உங்ககிட்ட சொல்லி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷன், தொகுதி மறு வரையறை. அதாவது எம்பி, லோக்சபா எம்பிக்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை எம்பிக்கள் அதிகரிக்கிறாங்க, எவ்வளோ குறையிறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் உண்மையிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு என்ன ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி அதுக்கு எதிராக திமுக என்ன மாதிரியான ஒரு நேரட்டிவ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தான் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க திமுக உடன்பிறப்புகள்லாம். திமுகவுக்கு ஒரு மொமெண்டம் பயங்கரமாக கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி திமுக உடன்பிறப்புகள் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, மத்திய அரசு நமக்கு என்ன ஆஃபர், தமிழ்நாட்டுக்கு என்ன ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க, அல்லது சவுத் இந்தியாவுக்கு இல்லை ஓவரால் இந்தியாவுக்கு என்ன ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, இப்போ அதன் மூலமாக என்ன, இப்போ அவங்க நாங்கள் நான் தடுத்துட்டோம் அப்படின்னு பண்ணிட்டுக்கிறாங்க இல்லையா, அது மூலமாக என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்முடைய நண்பர் சுரேந்தர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சுரேன். வணக்கம் ப்ரோ. சொல்லுங்கள். இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, அதாவது ஒரு கருப்பு சட்டம். அந்த கருப்பு சட்டம் தமிழ்நாட்டுக்கு வர இருந்துச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் உள்ள புகுந்து அதை தடுத்துட்டாரு. அவர் இல்லைன்னா இந்தியாவுக்கே பாதிப்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க திமுக உடன்பிறப்புகள். என்ன இல்லை, இவங்க கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை ஃபாலோ பண்ணுற ஆட்களில் நான் இன்னொன்று கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஒரு பில்லை ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் எரிச்சதே தப்பு. சரியா? நம்பர் 1 நான் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். அது எப்படின்னா, பப்ளிக்கில் அந்த பில்லை எரிக்கிறாரு. இது ஸ்டார்டிங்கில் இவங்க அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டா, முழுக்க அரசியல். இவங்க நாட்டோட முன்னேற்றமோ நாட்டுக்கான நல்லதை பற்றி என்றைக்குமே யோசிச்சதில்லை இந்த அப்போசிஷன். இதுவும் எப்படின்னா ஒரு அரசியல் ட்ராமா, அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக ஏற்படுத்த ட்ராமா தான். டீலிமிட்டேஷன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். டீலிமிட்டேஷன் 10 years ஒன்ஸ் நடக்கணும் ப்ராக்டிகலி. 1951, 1961, 1971 வரைக்கும் நடந்திருக்கு. சரியா? 1971 ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்தது தான் இந்த 534 சீட். சரியா? 1971 இப்போ நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம்? 2026 இருக்கு. எவ்ரி 10 yearsக்கு நம்ம அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். எனக்கு இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க உங்க கேள்வி எல்லாத்தையும் கேளுங்க. நீங்க சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம 2026 இருக்கோம். டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அது சரியா தப்பா? டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்றது சரி, தப்பு இல்லை. ஓகேவா? ஆனா நான் எந்த இடத்துல நான் முரண்படுறேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி 59 இந்த 50% இன்க்ரீஸ் பண்றோம் எல்லாத்துலயும். அதுக்கப்புறம் வந்துடலாம். நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான தனி ப்ரோரேட்டா ஏன் சொன்னாங்கிறது நான் எந்த இடத்துல எனக்கு ஒரு திருப்தி இன்மை, அல்லது எனக்கு இது ஒரு என்ன சொல்றது, ஒரு முறையான ஒரு நேர்மையான ஒரு டீலிமிட்டேஷன் தெரியல அப்படிங்கிற இடத்துல நான் முரண்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து இந்த என்ன சொல்றது, இந்த குழந்தை பிறப்பு கட்டுப்படுத்துறதுக்காக இந்தியா ஃபுல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? நமக்கு இருவர்னு சொல்லி, திருப்பி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி, நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சீரியஸா பண்ணிட்டு இருந்தாங்க. இதை குறிவா பாத்தீங்கன்னா சவுத் ஸ்டேட்ஸ்ல பயங்கரமா திணிச்சாங்க. அந்த விளம்பரங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த அவங்க சொன்ன அந்த விளம்பரத்தை நம்பி, அல்லது அவங்க சொன்ன அதை ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாமே மக்கள் தொகை அந்த கட்டுப்பாடு சீரியஸா கடைபிடிச்சாங்க. அது ஏன் கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கா? ஏன் சவுத்துல ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? சவுத்துல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அது கொஞ்சம் படித்தவர்கள், அது கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் செமையா சொன்னீங்க. அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, திட்டமிட்ட திணிக்கப்பட்ட சில குடும்ப கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா வாலண்டரி, அவங்களுக்கே தெரியாம பெண்கள் ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகுதுன்னா அவங்களுக்கே தெரியாம காப்பாற்றி போட்டு விட்டுறது. கேட்டா அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது, அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது எதுவும் நடக்கல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இல்லைங்க உங்களை காப்பாற்றி போட்டுருக்கோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் இல்லீகல் தானே? ஆக்சுவலா இல்லீகல், அப்படி பண்ணக்கூடாது. இல்லீகல், ஆனா பண்ணாங்க. இப்படி எல்லாம் பல தகவல்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதாவது நிறைய ட்விட்டர்லயா இருக்கட்டும், அல்லது சோசியல் மீடியால ஆச்சு, எங்களுக்கு இப்படி வந்திருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, எங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்ற மாதிரியான யூடியூப் வீடியோஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லையும் சரி, அல்லது சோசியல் மீடியா நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அப்படின்னும் போது தமிழ்நாடுன்றதை தாண்டி சவுத் இந்தியால இந்த அளவுக்கு கட்டுப்பாடா இருந்திருக்காங்க. பட் நார்த் இந்தியால அதை பத்தி எல்லாம் பாப்புலேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ
நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி நாங்க இந்த அளவுக்கு நாங்க கட்டுப்பாடா இருந்தா நாங்க கோமாளிங்களா? நீங்க அது எதையுமே காதுல போட்டுக்காம நீங்க பாட்டு இஷ்டத்துக்கும் நீங்க 5, 6, 7, 8 நீங்க குழந்தை பேரு நீங்க இது பண்ணிக்கிட்டு, அப்போ உங்களுக்கு இப்போ உங்களுடைய அங்கீகாரம் பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல அல்லது ஒரு பில்ல பாஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஈவன் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஹிந்தி ஹார்ட் பெல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? புரியுது. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். நார்த் இந்தியன்னா எல்லாருமே கிடையாது. இதுல நிறைய இது இருக்குது. நம்ம நார்த் ஈஸ்ட சொல்லல, வெஸ்டையும் சொல்லல. எங்கெங்கெல்லாம் பாப்புலேஷன் டென்ஸ் அதிகமா இருக்கு வந்து அதிகமா பேசக்கூடிய தாய்மொழி ஹிந்தி தாய்மொழின்றது யாருக்கும் இல்லை. பட் ஹிந்தி அதிகமா பேசக்கூடிய அந்த மாநிலங்கள்ல மட்டுமே பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிப்பு இதெல்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னா, அப்போ நாங்கள் திட்டமிட்டு வஞ்சிக்கப்படுகிறோமா அப்படிங்கிற சந்தேகம் தமிழ்நாட்டுக்கும் சரி சவுத் ஸ்டேட்ஸ்க்கும் வருது அப்படிங்கிறது தான். சரி, உங்க புரிதல் நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில தான் டீலிமிட்டேஷன் நடத்தணுங்கிறது தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன். இந்த நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்களா, எம்பிஸ்லாம், இவங்க வந்து பதவி ஏற்கும் போது கான்ஸ்டிடியூஷன் புக்கை கையில வச்சுட்டு பதவி ஏற்றிருப்பாங்க. இப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை கட்டி பாதுகாக்கிற நபர்களாம் இவங்க. ஆளுங்கட்சி வந்து அதை எதுவும் ஃபாலோ பண்ணாத நபர்கள்னு இவங்க சொல்றாங்க. சரி, பொதுவா இவங்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தது? நீங்க சொல்ற பிரச்சனை தான். அவங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அவங்க ரெப்ரசன்டேஷன் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு வந்து நாங்க எல்லாமே லிட்ரஸில இருந்து எங்களோட ஜிடிபில இருந்து நாங்க உயர்த்தி வந்திருக்கோம், பர்த் கண்ட்ரோல்லையும் நாங்க இருக்கோம். ஆனா எங்களுக்கு பாப்புலேஷன் கம்மி, ஆனா எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாகுங்கிறது தான் பேசிக்கான சண்டை. சரியா? இப்படிதானே அந்த பிரச்சனை இப்படிதானே ஆரம்பிச்சது. இவங்க அதுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. ஆமா. இதுல இன்னொரு தரப்பு வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, வெறும் பாப்புலேஷன் வச்சு மட்டுமே இந்த தொகுதிகளை பிரிக்கிறது, அதாவது டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை நீங்க பண்ணக்கூடாது. இதுல இன்னும் 2 கேட்டகரி நீங்க எடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்கு அந்த நிதி பங்களிப்பு எந்த அளவுக்கு, யார் யாரெல்லாம் இதை வந்து நல்லா செயல்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடுல எந்தெந்த மாநிலம் அதை வந்து வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்குது, இது எல்லாத்தையுமே அடிப்படையை வச்சுதான் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும்ன்றதான் பல பேருடைய கருத்து. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ அவங்க லாஸ்ட்டாக கொடுத்தாங்க இல்லையா ஒரு ஆஃபர், எந்தெந்த மாநிலத்துக்கு எந்தெந்த அளவுக்கு வந்து நம்ம தொகுதிகளை உயர்த்துறோம், தொகுதிகள் வந்து மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இது பொருந்தி வருதா நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், இவங்க இனிஷியலா இவங்க பிரச்சனை இந்த உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமா இருக்கு, எங்களுக்கு கம்மியா இருக்கு, இந்த பிரச்சனை இப்படிதானே இவங்க ஆரம்பிச்சாங்க. கான்ஸ்டிடியூஷனல் புக்கு, அது கான்ஸ்டிடியூஷன்ல ஃபாலோ பண்றீங்க, கான்ஸ்டிடியூஷன் இதுதான் சொல்லுது பாப்புலேஷன் பேசிஸ்ல. அதுக்கப்புறம் தான் இவங்க பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் பாப்புலேஷன் தான். நீங்க சொல்ற அதர் கிரைட்டீரியால என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் வேணா பண்ணலாம். சரி, இவங்க வந்து இதெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க பண்ணலாமே தவிர, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றது, முழுக்க முழுக்க பாப்புலேஷன் தான். இப்போ நான் எதுக்கு வரேன்னா, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொன்னு சொல்லுது, சரி உங்களோட கோரிக்கையை நாங்கள் ஏத்துக்கிறோம், நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க வந்து எல்லாத்தையும் நல்லா கடைபிடிச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் பர்த் கண்ட்ரோல்லாம் பண்ணிருக்கீங்க, ஆனா இங்க வந்து அதிகமாக இருக்கிறது ப்ரோரேட்டா பேசிஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த ப்ரோரேட்டால எல்லாருக்கும் ஈக்குவலா 50% ரைஸ், எல்லாருக்கும். சரியா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ பாப்புலேஷன் இங்க அதிகம்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமா போயிடுது, நம்மளுக்கு ரொம்ப கம்மியா வருதுன்னு தானே சொல்றீங்க. எல்லாருக்கும் 50% ஏத்தும் போது என்ன ஆகுது, எல்லாருக்கும் ஈக்குவலா அந்த நம்பர் நீங்களே பாத்தீங்களா? நீங்க உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. ஆமா, நீங்க அதை பார்த்தப்ப நீங்களே என்ன சொன்னீங்க, இல்ல ப்ரோ இந்த 50% ரைஸ்ங்கிறது லாஜிக்கலா தான் இருக்கு, சாட்டிஸ்ஃபையிங்கா தான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட பேசும்போது கூட இந்த 59, அதாவது 39ல இருந்து 59 அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்கு வந்த ரைஸா இருக்கட்டும், அல்லது ஆந்திரா கேரளா இந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்த இதா இருக்கட்டும், ஓரளவுக்கு எனக்கு ஃபேரா தான் பட்டுச்சு. இல்ல, லாஜிக்கலி உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மி ஆகல, நீங்க சொல்ற அதே லாஜிக் தான். இப்ப 39ல இருந்து நம்மளுக்கு கம்மி ஆகல, அதாவது அந்த விழுக்காடு குறையக்கூடாது, பெர்சன்டேஜ் குறையக்கூடாது, அதான் நம்ம மெயினா எதிர்பார்க்கிறோம். அப்படின்னும் போது அவங்க ரைஸ் ஆகுது. இன்னொரு விஷயம் ப்ரோ, டிஎம்கே வந்து இன்னைக்கு நாங்க சாதிச்சிட்டோம், நாங்க குறுக்க பூந்து நாங்க எல்லாத்தையும் ஆட்டிட்டோம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. உதயநிதி அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல பேசின வீடியோ ஒண்ணு, அந்த வீடியோல என்ன பேசுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை மத்திய அரசு டெல்லி ஏமாத்துது, 47 இந்த மக்களவை தொகுதி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்க போகுது, ஆனா உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது 59 கொடுத்தாதான் தமிழ்நாட்டுக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரச்சார வாகனத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வருது, என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல பேசுற வீடியோ. என்ன அமித்ஷா சொல்றாங்க அப்படின்னா, 59 பாராளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படும், மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்படும் லோக்சபா அப்படின்னு அமித்ஷா பேசுறாப்புல. அப்போ நீங்க இப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஹிப்பாக்ரிட் அப்படிங்கிறது வெளிப்பட்டு போச்சா?
இல்லையா? எவ்வளவு ஃபேக்கா நீங்க ஏமாத்திருக்கீங்க ஆமா. தமிழ்நாட்டு மக்கள். அவங்க 59 தொகுதின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி 7 புள்ளி சம்திங் அந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சு தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஆமா. சொல்றாங்க. ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது. நான் அதுல என்ன சொல்ல வரேன், நம்ம கான்ஸ்டிடியூஷனல் படி பாப்புலேஷன் படி ரைஸ் ஆயிருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், கம்மியா இருக்கும். சோ அந்த பிரச்சனையை தாண்டி இவங்க 50% கொண்டு வராங்க. இது எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன், 50% ஏத்துறதுல 59 சீட் உங்களுக்கு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? சோ நார்மலா இருந்து இன்க்ரீஸ் ஆகுறதோட உங்களுக்கு இந்த ப்ரோரேட்டால நிறையவே இன்க்ரீஸ் ஆகுது. 59 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுல இன்னொன்னு என்னன்னா, டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, டீலிமிட்டேஷன் பண்ணக்கு அப்புறம் தான் 33% உமன் ரிசர்வேஷனும் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உமன் ரிசர்வேஷனை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல, இது வந்து 1996ல இருந்து இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை சாத்தியப்படுத்த முடியும். உமனோட ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாதான் இதை சாத்தியப்படுத்த முடியும்னு அவங்க சொல்றாங்க. பிராக்டிக்கலா அதான் உண்மை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இருக்கிறதுலே நீங்க பண்ணுங்க. இங்க 1971ல ஃப்ரீஸ் ஆன சென்சஸ்ல நீங்க கொண்டு வாங்கங்கிறாங்க. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 1971ல நம்ம பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா பாப்புலேஷன் 54.8 கோடி. சரியா? 2011 சென்சஸ் படி பாத்தீங்கன்னா 121 கோடி. இப்ப பிரசன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 கோடி. இப்ப 1971 அந்த லாஜிக்கே வச்சுப்போம். 80 சீட்டு யூபிக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து 80 சீட்டு. ஒரு எம்பி 25 லட்சம் பேரை ரெப்ரசன்ட் பண்றாங்க. சரியா? தமிழ்நாட்டில் ஒரு எம்பி 18 லட்சம் பேரை ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஸோ 1971ல யூபியோட பாப்புலேஷன் 8.84 கோடி. இப்போ 24 கோடி. சரியா? தமிழ்நாட்டில் 1944லயா 1971ல யூபியோட பாப்புலேஷன் 8.84 கோடி யூபிக்கு. இப்போ 24 கோடி. தமிழ்நாட்டில் 4.1 கோடி, இப்போ 8 கோடி. சரியா? அங்க டிஃபரன்ஸை நீங்க பாருங்க. இந்த டிஃபரன்ஸை வச்சு நான் பொதுவா சொல்றேன், இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸுக்கு வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வரணுமா கொண்டு வர வேணாமா? நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த டேட்டா, இதுக்காக தான் நமக்கு நிறைய கேள்விகள் வருது. நம்ம கட்டுப்படுத்தி வச்சு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மக்கள் தொகை அந்த கட்டுப்பாடு, அதை கட்டுப்படுத்தி வச்சோம். அவங்க கட்டுப்படுத்தி வைக்கல. நம்ம 2 மடங்கு தான் அதிகரிச்சிருக்கோம், அவங்க 3 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு கிடைக்கிற பரிசு தான் எங்களுக்கு இந்த கம்மியான தொகுதிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இது வந்து பார்லிமெண்ட்லயே நீங்க கொடுக்குற கவுண்டர் வந்து இட்ஸ் வெரி ஃபேர்னு சொல்றாரு அமித்ஷா அவர்கள். இதனாலதான் அந்த ப்ரோரேட்டா கொண்டு வராங்க. அந்த ப்ரோரேட்டா எல்லாருக்கும் எதுக்கு நம்ம இவ்வளவு பிரச்சனை சவுத்ல இருந்து வரணும், 50% எல்லாருக்கும் ஈக்குவலா ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது ஃபேர் ஒத்துக்க முடியுது. இதே டேட்டா உங்களுக்கு நான் இப்ப சொல்லிட்டேன். அதே டேட்டால நீங்க விமன் ரிசர்வேஷனை பாருங்க. நீங்க 1971 சென்சஸ்ல விமன் ரிசர்வேஷன் 33% கொண்டு வருவீங்களா, இல்ல இப்போ பிரசன்ட் சென்சஸ்ல விமன் ரிசர்வேஷன் கொண்டு வருவீங்களா? எது லாஜிக்? சோ இதை நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணக்கு அப்புறம் அதை கொண்டு வரது தானே லாஜிக். இவங்க என்ன பண்றாங்க, அது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இன்னொன்னு என்ன இருக்குன்னா, இது நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதிகமா 59 சீட் இருக்கா, அது 50 ஆகுது. இதை ஒத்துக்கிட்டதால யாருக்கு என்ன லாஸ்? யாருக்கும் எந்த லாஸும் கிடையாது. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற சென்சஸ் வச்சு இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் மறுபடியும் இப்போ 2026ல மறுபடியும் இது சென்சஸ் எடுக்க போறாங்க இல்லைங்களா, மக்கள் தொகை எடுக்க போறாங்க. இப்போ இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு கிடைக்க போற தொகுதிகள் இன்னும் குறைவா தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. புரியுதா? நான் என்ன சொல்றேன், படித்தவர்கள் எல்லாருமே இதை வந்து தயவு செஞ்சு கவனிக்கணும். நம்ம படிச்ச மாநிலம் ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம். அந்த விமன் ரிசர்வேஷன் 33% நீங்க ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா 59 சீட்டு தமிழ்நாடு கிடைச்சிருக்கும். விமன் ரெப்ரசன்டேஷனும் அதிகமா இருக்கும். இது ஏன் நீங்க வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதை அலோவ் பண்ணாம என்னமோ சாதிச்சு கிழிச்ச மாதிரியும், இவங்க வந்து அறிக்கை பாத்தீங்களா, நம்ம ஜெயிச்சிட்டோம். என்ன நீங்க ஜெயிச்சீங்க? தமிழ்நாடு டெல்லியை வீழ்த்தியது. என்ன நீங்க ஜெயிச்சீங்க? இதனால என்ன நீங்க பண்ணீங்க? ஒரு பிரைவேட் பில்ல பாஸ், யார் வேணாலும் பிரைவேட் பில்ல பாஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 9 சீட்டு கிடைக்குது. விமன் ரெப்ரசன்டேஷனை நீ வந்து வர விடாம பண்ணிட்டீங்க. ஏன்னா முழுக்க உன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக உன் குடும்பத்தையே தான் வச்சிருக்கணும் அரசியல்ல.
நீங்க எம்பிலாம் எவ்வளவு பேர் நீங்க பாத்திருக்கீங்க? திமுக எம்பிலாம் முக்காவாசி பேர் அவங்க குடும்பத்துல சேர்ந்தவங்க தானே. உனக்கு உன் அரசியல் தான் முக்கியம், மக்களோட இது. இப்போ பிரதமரே நேற்று 8:30 மணிக்கு பிரதமர் எந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அந்த நேஷனை வந்து அட்ரஸ் பண்ணுவார்னா, இது வரைக்கும் இந்தியா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதுதான். ஃபர்ஸ்ட் டைம் விமன் ரிசர்வேஷன் பில்ல வந்து எதிர்கட்சி பண்ண விடாம பண்ணது அவர் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. பார்த்தேன், ட்வீட் பார்த்தேன். அதாவது வருத்தத்தோட சொன்னது பார்க்கல, பட் எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் போட்ட ட்வீட் அவர் என்ன சொல்றாரு, நாங்க ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ரோ, லாஜிக்கலா இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ரோ, அதுதான் ப்ரோ நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுதான் உண்மை. நான் அது வந்து எவ்வளவு பேர் எப்படி நினைச்சுப்பாங்கன்னு தெரியல. 33% ரெப்ரசன்ட் லோக்சபா பார்லிமெண்ட்ல போயிட்டு விமன்ஸ் அவ்வளவு பேர் நின்னாங்கன்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுதானே முக்கியம். சோ உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறவங்க எல்லாம் இதுல வந்து கேள்வி கேட்கணுங்கிற. இவங்க என்ன கேக்குறாங்க, இப்ப இருக்கக்கூடிய 543 தொகுதிகள் இருக்குல்ல, இதுலயே 33% எப்படிங்க பண்ண முடியும்? டீலிமிட்டேஷன் இவ்வளவு வருஷமா பண்ணவே இல்லையே நம்ம. அதுலயே பண்ணா அது இன்னொன்னு இருக்கா? நீங்க அதை பண்ணாலும் திருப்பி டீலிமிட்டேஷன் பண்ணாதான் இதை பண்ண முடியும். ஏதாவது ஒரு டீலிமிட்டேஷன் நீங்க பண்ணாம இந்த பில்ல பாஸ் பண்ண முடியாது. இப்ப என்னமா சொல்லுவாங்க, நான் சொல்றேன், இப்ப இந்த ஆட்சி முடிஞ்சிடும், திமுக ஆட்சி. இப்ப அங்க வந்தோன்னா 50 சீட் ஆயிடுமா? 2026 சென்சஸ் படி கையால் ஆவாத அண்ணா திமுக பாரு சீட்டு குறைச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க இந்த அரசியல் இப்படிதான் பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி நான் அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா பல பேர் சொல்றதும் என்ன அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கிடப்பட்டதுக்கு அப்புறமும் யாரு விரும்பலனாலும் அந்த இதுக்கு ஏற்ற மக்கள் தொகை அளவீட்டுக்கு ஏத்த மாதிரியான டீலிமிட்டேஷன் வந்தே தீரும். ஆமா, அத இப்போ நீங்க தடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்க உங்களால தடுக்க முடியாது. இப்போ யாரு ஜெயிச்சிருக்கா, நீ யாருக்கு வேலை செஞ்சிருக்க? நான் என்ன சொல்றேன், நீ வந்து டிஎம்கே விசஸ் என்டிஏனே பேசுற உன் லாஜிக்கே வரேன். நீ அந்த 50% ஏத்துந்தனா 59 சீட்டு கிடைச்சிருக்கும். நீ என்ன பண்ணிட்ட, இப்ப நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்ப டிஃபால்ட்டா சென்சஸ்க்கு அப்புறம் நார்த்துக்கு தானே அதிக சீட் வரும். உங்க கோபம் இருக்குல்ல, நீங்க என்ன கோவப்படுறீங்க, அது வந்து அதிக சீட் வரக்கூடாதுங்க, என்னங்க நியாயம்ங்கிறீங்களா? இப்ப அதுக்கு தானே இவங்க வந்து சண்டை போட்டு இது பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு சாதகமா தானே இருக்குது. சோ உங்ககிட்ட நான் சுருக்கமா ஒரே ஒரு டவுட் மட்டும் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ டீலிமிட்டேஷன் இப்போ ஒரு இது ஆஃபர் பண்ணாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுல பெர்சன்டேஜ் தமிழ் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே காமனா சொல்றேன், எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே இப்போ இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் தான் நம்பர்ஸ் அதிகம் பார்க்கலாம், பட் பெர்சன்டேஜ் அதே பெர்சன்டேஜ் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லீங்களா? நான் என்ன சொல்றேன், 50% எல்லாருக்கும் ஓவராலா. அப்போ வந்து இப்போ 20 தான் கேரளா, அவங்க 30 ஆவாங்க. 50 அவங்க இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. இப்போ கர்நாடகா இருக்குன்னா இதுலயே நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. எம்பி மத்திய பிரதேஷ் இருக்குல்ல, அவங்க பாப்புலேஷன் அதிகம். இப்போ நான் 1971 சென்சஸ் படியே சொல்றேன், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மி, அவங்களுக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு நியாயப்படி பார்த்தா அவங்களுக்கு அதிகமா இருக்கணும். சோ அதுலயே உங்களுக்கு வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, நீங்க எடுத்துட்டு தான் வரணும் புதுசா. அந்த லாஜிக் படியே பார்த்தாலும் இப்போ இந்த 50% இன்க்ரீஸ் அலாங் வித் 33% விமன் ரிசர்வேஷனோட இந்த பில்லை பாஸ் பண்றாங்க. இது பாஸ் இது வந்து இவங்க ஸ்டாப் பண்றதுனால யாருக்கு என்ன பயன்னு கேக்குறேன். ஏன் அதை அலோவ் பண்ணா என்ன? எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக இவங்க பண்றாங்கங்கிறது முழுக்க இவங்களோட மாநில அரசியலுக்காக இதை பண்ண விஷயம் தான். இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும், எப்படி சொல்றது, நம்ம இங்க இருக்கிற பெண்கள் ஓட்டு, பெண்களோட படிச்சு மேல வந்து லோக்சபால நம்ம வந்து ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கனவை எல்லாத்தையும் மண்ணு தோண்டி போச்சுட்டாங்க. அப்படிதான் என்னன்னா ஒண்ணு இவங்க ஃபயர் ஓட்டுக்கிறாங்க பாத்தீங்களா, உண்மையில ஃபயர் ஓட்டுக்க வேண்டியது உங்க பின்னாடி தான். ஏன்னா உங்களுக்கு தான் அவங்க ஆப்பு வச்சிருக்கிற பெண்கள். அவனுங்களுக்கு என்ன ப்ரோ, கோடியா சம்பாதிச்சிட்டாங்க ப்ரோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? குடும்பத்துல இருக்கிற முக்காவாசி பேர் எம்பியா இருக்காங்க, சரியா? எல்லாருமே ஒரு சாதா ஒரு பெண் வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற பெண் எம்பி ஆயிட்டா என்ன பண்ணும், கேள்வி கேட்பாங்க இவங்கள. என்ன நீ வந்து இதெல்லாம் பண்ணுவேன்னு கேள்வி கேட்க கூடாதுல. அதுக்காக தான் இது இந்த ஆப்போசிஷன் எல்லாமே அதுக்கு தான் பண்ணுது. இவங்க என்னன்னா ஆப்போசிஷன் எல்லாரும் பாருங்க குடும்ப அரசியல் தான். முக்காவாசி பேர் 90% குடும்ப அரசியல் பண்றவங்க தான் இந்த அப்போசிஷன்ல ஓவரால் இந்தியாலேயே நீங்க பாத்தீங்கன்னா. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, சாதா மனிதர்கள் நம்ம கூட வந்துடக்கூடாது, நம்ம எப்பவுமே அரசியல்வாதியாவே இருக்கணும், மத்தவங்கள நம்ம கீழே வச்சிருக்கணுங்கிற புத்தி தான் இது. பார்க்கலாம் இந்த நுண் அரசியல் எத்தனை பேருக்கு புரியல அப்படிங்கிறது. இல்ல இதுவே நான் தப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப ஒரு சதாசிரி மனுஷனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ நினைச்சேன். டிஸ்கஷன் மாதிரி போகும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரைட்டு இது டீலிமிட்டேஷன் சரி தப்பு இல்லை, இதுல எவ்வளவு நமக்கு கிடைக்கணும், எவ்வளவு ஃபேரா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அது ஒரு விவாதம் தான். அந்த விவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் பலரால ஓகே இது ஒரு ஃபேரா தான் இருக்குது, எல்லாருமே இந்தியா முழுக்க பரவலா 50% அவங்க ஏத்துறாங்க அப்படின்றது ஓகே தான் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமயத்துல இவங்க இந்த தேர்தல் சமயத்துல இவங்க பண்ணிட்டு இருக்கிற ஸ்டண்ட் இருக்குது இல்ல, கேவலமா இருக்கு.
இது மக்களால உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆகும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். இதை பார்த்துட்டு மக்கள் அட்டடா பண்ணிட்டாங்கன்னா இவங்க தானே தமிழ்நாடோட பாதுகாப்பு அப்படின்னு நினைப்பாங்க. பிரெயின் இல்ல ப்ரோ, படித்த மாநிலம்னு பீத்திக்கிட்டே இருக்கும். நீங்களே சொன்னீங்களா சவுத்ல நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னா நம்மள படிச்சவங்க எல்லாரும் விழித்து கொள்ளுங்கள்ங்கிறேன். இவங்க பண்ற டிராமாவை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் 82லயே இருக்கு இந்த மாதிரி டீலிமிட்டேஷன்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு. சரியா? கான்ஸ்டிடியூஷன்ல இன்னொன்னு சொல்லுது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? பார்லிமெண்ட் ரெப்ரசன்ட் சிட்டிசன்ஸ் நாட் ஸ்டேட்ஸ்னு சொல்லுது. சரியா? நீங்க கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் படி பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அடிப்படையில தான் பண்ணணும். இந்த ப்ரோரேட்டா தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். அதை வந்து எடுத்துக்காம இவங்க அப்போசிஷன் இதை ஃபுல்லா பிளாக் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இவங்க கொண்டாட வேண்டியது இல்லை. இவங்க வந்து நம்மளால விட்டுருக்காங்க. அவங்களுக்கு அது வெற்றி, நம்மளுக்கு கிடையாது, மக்களுக்கு கிடையாது. அது அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக அது வெற்றி தான் அவங்களுக்கு. அதனால அவங்க கொண்டாடுவாங்க. அது வெற்றியும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. இது வந்து காலத்துல ஒரு வெங்காயமா அதை பிரதிபலிக்க போறதில்ல. மக்கள் யாரும் இதை பார்த்துக்கிட்டு அட்டோட்டா தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாங்கடா, யாரும் தமிழ்நாட்டை காப்பாத்தலாம் இல்ல. பெண்கள் உரிமை பறிக்கப்பட்டது. சரியா? ஒரு சாதா ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களோ இல்ல ஏதோ ஒரு சின்ன வேலையில இருக்கிறவங்களோ எம்பி ஆகலாம். அதை வர விடாம பண்றதுதான் எனக்கு வேலை. சாதாரண பாமர மக்கள் ஓட்டு போடும்போது இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ 5 வருஷமா நீ எனக்கு கிழிச்ச அதை சொல்லுவாங்க, கேட்பாங்க. என்னன்னா எம்பியா அங்க போய் மட்டும் பேச மாட்டாங்க, இவங்க இருக்கிற கவர்மெண்ட்டையும் கேட்பாங்க. சரியா? நீ என்ன பண்ண, அங்கேருந்து தான் எல்லாம் வருதுல்ல. இப்ப இவங்க எல்லாம் எப்படி கூட்டணியா டிராமா பண்றாங்க எம்பிலாம், அவங்க எதுவும் பண்றதில்ல. ஏன்னா இவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. சாதா மக்கள் வந்தா உண்மை தெரியும் அவங்களுக்கு. நீங்க பண்ற டிராமா என்னன்னு எங்களுக்கு தெரியணும், அங்க போய் பேசுவாங்க. அது நடக்கக்கூடாது உங்களுக்கு, அதான் உண்மை. அதைத்தான் மக்கள் தேர்தலில் பார்ப்பாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் 3 நாள் தான் வரப்போகுது. தேர்தல் போலிங் வரப்போகுது. நீங்க பண்ற இந்த சர்க்கஸ் கூத்தெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து உங்களை பார்த்து அப்படிலாம் கிடையாது, 5 வருஷமா இந்த மாநிலத்துக்கு நீ கிழிச்சது என்ன? ஒன்னும் கிழிக்கல. ஒவ்வொரு தொகுதிக்கு நீ கிழிச்சது என்ன? எங்க பெண்களுடைய பாதுகாப்புக்கு, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு நீ கிழிச்சது என்ன? அதை சொல்லு. நீ அதை விட்டு நீ அங்கேனா நீ போற அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியா இருக்குமே தவிர இந்த சர்க்கஸ் எல்லாம் எடுபடாது. அது பத்தாதுக்கு இன்னொரு நல்ல பதிவு நான் வந்து அமித்ஷா அவர்கள் பதிவு பண்றாங்க. இந்த அப்போசிஷன் எதற்கெல்லாம் எதிர்த்தாருன்னு சொல்லி அவர் சொன்னார். அது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சாத்தியமா ஆக்கிச்சு. என்னன்னா இந்த அப்ரிகேஷன் ஆஃப் ஆக்ட் 370, அந்த காஷ்மீர் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஆக்ட், அதுக்கும் இவங்க வந்து இல்ல வேணான்னாங்க. ராம் மந்திர் அதுக்கும் வேணான்னாங்க. ஆயுஷ்மான் பாரத் அது வந்து ஒரு ஹெல்த் ஸ்கீம், அதுவும் வரக்கூடாது. அதுல வந்து இது தில்லுமுள்ளு இருக்கு, அது எப்படி அப்ளை பண்ண போறீங்க, அதுக்கும் இந்த மாதிரி பண்ணாங்க. சிஏஏ அதுக்கும் பிரச்சனை பண்ணாங்க. ரிமூவ்டு ட்ரிபிள் டாலக், அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதுவும் ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கும் இவங்க பிரச்சனை பண்ணாங்க. நியூ பார்லிமெண்ட் கொண்டு வரதுக்கு அதுக்கும் பிரச்சனை பண்ணாங்க. சிடிஎஸ் அதுக்கும் பிரச்சனை பண்ணாங்க. நக்சலிசம் வந்து ஒரே தடியா ஒழிச்சு கட்டணும், அதுக்கும் இவங்க நக்சலிசம் ஒழிச்சு கட்டுறதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு? நான் உங்க கூட நிக்கிறோம்னு சொல்லலாம்ல, அதுக்கு பிரச்சனை. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அதுக்கு பிரச்சனை பண்ணாங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கும் வந்து இவங்க வந்து முழுமையா வந்து ஆதரவு தெரிவிக்கல. இப்போ வந்து விமன் ரிசர்வேஷன் பில், நான் என்ன சொல்ல வரேன், இது எல்லாத்துக்கும் நீங்க ஒத்துக்கவே இல்லை. இதுவும் சாத்தியப்படுத்துவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து இப்போ இருக்கிற நம்ம நேஷனுக்கு முக்கியமான இது ப்ரோ. 33% விமன் ரிசர்வேஷன்ங்கிறது பார்லிமெண்ட்ல வரணும், எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணணும். இது வந்து இங்க மட்டும் நம்ம முடிக்க போறது இல்ல, ஸ்டேட் அசம்பிளி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ. சரியா? அத பத்தி பாதி பேர் பேசுறது இல்ல. ஸ்டேட் அசம்பிளி சீட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, 350ல இருந்து 370 சீட் ஆகும். அது இப்போ 234 இருக்கு தெரியுமா, அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், எந்தெந்த இடத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத நம்ம தனியா பேசுவோம். அதுல அதுவும் வருதுங்கிறேன். சோ இது ஓவராலா ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரணும். இது ஹை டைம். எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பீங்க? ஏன்னா அதெல்லாம் கொண்டு வந்தா உண்மைகள் தெரிய வரும். அந்த உண்மைகள் தெரிய வராம பண்றதுக்கு தான் இங்க நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஆந்திர பிரதேஷ்ல சப்போர்ட் பண்றாங்களே ஜெகன்மோகன் ரெட்டி, உங்க ஆள் தானே, அவரு சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா இல்லையா, நம்மளுக்கு சாதகமா இருக்கிறத போயிட்டு நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி யார்? உங்களோட இந்திய கூட்டணியோட அந்த ஜான்சினா மாதிரி ஒன் ஆஃப் த ஆள் தான் உங்களுக்கு. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற இது, அவர் அந்த பில்ல சப்போர்ட் பண்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு அவரே பதிவு பண்றாரு. சரியா? என்ன அப்படின்னா நம்மளுடைய கன்சர்ன் என்ன அப்படின்னா, நம்ம எந்த வகையிலும் நம்ம பாதிக்கப்பட்டக்கூடாது, ஏமாற்றப்பட்டக்கூடாது. இந்த ஒரு பில்லால என்ன சொல்றது, நமக்கு கிடைக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷன் கிடைக்காம போயிடக்கூடாது. அல்லது இந்தியாவில் எந்தெந்த பில் பாஸ் பண்ணி இந்த சட்டங்கள் இயற்றப்படணும் அப்படிங்கிறது இது மூலமா அவங்க டிசைடிங் ஃபேக்டரா ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கன்சர்னை தவிர டீலிமிட்டேஷன் வரவே கூடாது. நமக்கு தேவை ஃபேர் டீலிமிட்டேஷன். அந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக தான் அந்த ப்ரோரேட்டா பேசிஸே கொண்டு வந்தது. அதுல எல்லா லாஜிக்கும் இருக்கு ப்ரோ.
நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம ஜிடிபி அதிகமா இருக்கு, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஓவராலா கொண்டு வந்தது தான் அது. நீ அதுவும் வேணாங்கிற. இவங்க என்ன பிரச்சனை தெரியுமா, கான்ஸ்டிடியூஷனலை ஃபாலோ பண்ணா அங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, நாங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம், அதுல பிரச்சனைங்கிற. சரி உங்க பிரச்சனைனா நாங்க ஏத்துக்கிறோம்ப்பா, நாங்க ஒரு 50% இந்த மாதிரி எல்லாருக்கும் கொண்டு வரோம், 33% விமன் ரிசர்வேஷனை சேர்த்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுலங்கிற. இது திட்டமிட்ட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவுடைய ஸ்டண்டே தவிர முழுக்க முழுக்க ஸ்டண்ட். நான் என்ன சொல்ல வரேன், இவங்க என்னைக்குமே நாட்டுக்கோ மக்களுக்கோ குரல் கொடுத்தது கிடையாது. இந்த சட்டம், இவங்க இந்த டீலிமிட்டேஷன், இந்த விமன் ரிசர்வேஷன்ங்கிறது நாட்டுக்கு ரொம்ப தேவை. சரியா? என்னைக்கு இவங்க நாட்டு வளர்ச்சிக்கு இவங்க வந்து துணை இருந்திருக்காங்க, என்னைக்குமே இவங்க துணை இருந்ததுல. ராகுல் காந்தி இந்த மாதிரி இந்த அலையன்ஸ்லாம் வந்து ஒரு மக்கு அலையன்ஸ். இவங்க என்ன வேணா நினைச்சிட்டோம் நம்மளை பத்தி. இவங்க ராகுல் காந்தி பிரதமரா நீங்க வச்சு பாருங்க ப்ரோ, இந்த நாடோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கோங்க. படித்தவர்கள் யோசிக்கணும், இந்த டீலிமிட்டேஷன், இந்த விமன் ரிசர்வேஷன்லாம் நாட்டுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது திரும்ப திரும்ப யோசிங்க. ரைட். இந்த ஓகே, அடுத்த டீலிமிட்டேஷன் அவங்க கொண்டு வரும்போது என்னென்ன மாதிரியான அவங்க தொகுதி நம்மளுக்கு தான் மைனஸ் இல்ல, நம்ம மறுபடியும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமா இருக்கும் பாதகமா இருக்கும்ன்றத பத்தி மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேர்தலுக்குன்னு 3 நாள் தான் இருக்கு. திமுக பண்ணிட்டு இருக்கிறது இது வந்து முழுக்க முழுக்க அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, குடும்பத்துக்காகவே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. தவிர இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை ஃபயர் விட்டுட்டு இருக்கிற உடன்பிறப்பு வேணா அவங்க விட்டுட்டு இருக்கட்டும், எங்க வேணா விட்டுட்டு இருக்கட்டும். பட் மக்கள் இதை பார்த்து படித்தவர்கள் வெளுத்துக் கொள்ளுங்கள். உங்களோட மொழி, உங்க எமோஷன் சொல்லி இவங்க டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்னும் காப்பாற்ற மாட்டாங்க, குடும்பத்தை மட்டும் தான் காப்பாத்துவாங்க. 5 வருஷமா தமிழ்நாட்டை இவங்க காப்பாத்தி கிழிச்ச லட்சணத்தை நம்ம பார்த்துட்டோம்ல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்களா அப்படின்றத நீங்களே பாத்துக்கங்க. ஓகே ப்ரோ, அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.